உலக்கரையில சென்று நீராடி விட்டு வரேன்னு சொன்னவே ஆனந்தி என்ன ஆளையை காணவே. ஏ ஆனந்தி எங்கடி இருக்க? ஏ ஆனந்தி ஏ ஆனந்தி இங்க என்னடி பண்ற? நான் தாண்டி சகிதா வந்திருக்கேன். என்னடி என்ன ஆகியா? ஆயிரம் முறை சொன்னீங்களா அந்த குளத்துல நீராட வேணான்னு? அந்த குளத்துல இருக்கிறதும் அங்க இருக்க முடிவதற்கு கண்கள் போகும்படி பச்சை கிளியான என்னம்மா உதவி சொல்லுமா? வருவதற்கு வழி தெரியல, அதனால தயவு செய்து அரண்மனை வரைக்கும் அழைச்சு போய் விட்டு போயிடுமா? அப்படி ஆகட்டுமா, அப்படி ஆகட்டுமா. சங்கீதா 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 ஓதியாச்சு. சங்கீதா எங்கங்கடா சங்கீதா? நாங்கள் யாரு பேர் பெருகிற கிட்டம்? ஐயோ யாருக்கு தெரியும்? யாருக்கு? நாங்க தான் ஆம்பளைங்க. கேட்டா அதான் யாருன்னு கேட்டாதான் நான் உண்மை. ஆம்பளை நம்ம யாரு? அதான் சொன்னேன் நானு. மடகரி என்ன உனக்கு நாய்க்கு வர கோவம் வருது? நம்ம நாட்டி நாங்கள் யாராக இருந்தாலும் உனக்கு என்ன? உன்னை நின்னாக்கா பாக்குறேன். இந்த குலக்காய்க்கு வருகின்றாய், ஆடுகின்றாய், பாடுகின்றாய், ஓடி வருகிறாய். நீங்க நடி மாட்டிக்கிறீங்க. எனக்கு பார்வை தெரியாதுங்க, என் நிறைய வராதுங்க, யாருன்னு தெரியலங்க, கொஞ்சம் விடுங்க. ஆடும்போது பாடும்போது கட்பாடு தெரியுதா? யாரை ஏமாத்த பாக்குற? அதானே இங்க பாருங்க, உண்மையா சொல்றேன், எனக்கு பார்வை தெரியாதுங்க, சொல்றேன், வழி விடுங்க. பார்வை தெரிஞ்சா எனக்கு நான் தெரியல, எனக்கு என்ன தேவை? நாய் மாரி போய் போ. எனக்கு தேவை நீ கட்டி அனுப்பிச்சு ஒரு முத்த முட்டு போயினே இரு. நான் கேட்கவே மாட்டேன். ஆமா
ஆனா ஒரு பல்லு விளக்க மாட்டார் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாரு. போயிருங்க எனக்கு தெரியலங்க யாருன்னு தெரியலங்க. நாங்க கூட உனக்கு போகலாம் நீ முடியாது முடியாது. மக்கள் ரங்கத்தில் வாராது அவன் சாட்சி.
சாட்சி அறியாத எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? ஒரு பாவத்தை வரியவில்லையா? தவறு செஞ்சு ஒத்துருக்கிறா. அது மாதிரிதான் இவன் இளவரசி கையை பிடிச்சு எடுத்திருக்கிறான். நான் தான் தவறு செய்தவன் என்று என் மீது இப்படி வீழ்படி சுமத்துகிறேன். நானாவும் மகளிர் கரப்பிடித்திருந்தவன், நானாவும் மகளிர் கரப்பிடித்திருந்தவன், நானாவும் மகளிர் கற்பியை சூழல் நினைத்தவன். நான் தவறே செய்யவில்லையா ஐயா? வேதனைக்குத்தான் நான் என்னுடைய மகளை மகனை கூட்டி போய் அவன் கூட்டி வச்சு அப்பேற்பட்ட காரியம் கூட்டி வச்சடி இல்லப்பா 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 நாயே 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 அது பிச்சைக்கார நாயே அது இறந்த நாயே அம்மா அது ஒரு சாப்பாட்டுக்கு விதிராத நாயே அது தட்டி போட்ட எறும்பு திருப்பட விதிராத நாயே இறந்த நாயே அப்பேற்பட்ட காரியம் நான் செய்யவில்லை தாயே. அப்பேற்பட்ட
தவறே செய்யவில்லை என்று எத்தனையோ எடுத்துக் கொள்ளணும். ஆனால் நான் தான் தவறு செய்தேன் என்று நீங்கள் உரைக்கிறேன். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மையின் உறுப்பினருடைய பெயர்கள். அப்படி இருக்கும் கண்ணால் கண்ட காட்சியை பார்த்து என் மீது இப்படி மேற்படி சுமத்தி விட்டீர். சத்தியமாக உரைக்கிறேன் ஐயா, நான் தவறே செய்யவில்லை ஐயா. நாங்கள் செய்த தவறு, நாங்கள் ஏழையாக பிறந்தது ஐயா. ஏழையாக பிறந்து விட்டு வச்சவரே பார்ப்பவர்களை பார்த்து ஏழுமாக பேசுவதற்கு வாழ்க்கை நடத்துவதை ஐயா. படைத்தவன் சொல்தான் சபைக்கு இருக்குமா? பணம் படைத்தவன் சொல்தான் சபையை மீறுமா? நாங்கள் ஏழையாக இருக்கும் காரணத்தினால் எங்களுக்காக இங்கு வாதாட யாரும் கிடையாது. சாட்சி இல்லா வழக்கும் சாதனமில்லா சகிலமும் சபைக்கேற்கான உரைப்பார்கள். அதுபோல் ஆகிவிட்டது எங்களிடம். சாட்சி இல்லாமல் நானும் தங்கியும் இப்படி சஞ்சலத்தில் அகப்பட்டு விட்டோம் ஐயா. பேசுகின்றான். ஏழையாக பிறந்தான், ஆமனால் கோழியாக வாழவில்லை ஒருபோதும். சாட்சி இல்லாத வழக்க சாரதியில்லாத சங்கீதமும் சபைக்கு என்று உரைக்கிறான். கண்ணால் கண்ட சாட்சி நம்ம இருக்கிறோம். கண்ணால பார்த்து நம்ம என்ன பொய்யா? எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது. அரண்மனைக்குள்ள காலை வைக்கும் போது அடிச்சு வரைச்சிருக்கணும். அவன் நம்ம தகுதிக்கு மீறி அவளை உள்ள விட்டு பச்சா அவளை தோழியா ஏற்றுக்கொண்டா பாரு. நம்ம இளவரசி அவளையும் சொல்லணும். தோழியாக ஏற்றுக்கொண்டு இருவரை புறப்பட்டால் மலர்வனம் மலர்வனத்தில் ஆடிப்பாடி குடும்பம் இதெல்லாம் எதுக்காக? அழகான தங்கச்சி திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நட்பாத்தியால் நமது நாட்டு இளவரசி திருமணம் செய்து கொண்டால் இந்த தங்கச்சி கேட்கிற சவரத்தை போட்டு கல்யாணம் நம்பாரு. ஆகையால் இளவரசியை சென்று காதலை சொல்லியிருப்பான். நம்ம குழந்தை கண்ணியமான குழந்தையாச்சே, முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். கையை பிடிச்சி எழுத்திருப்பான். அந்த நேரத்தில் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம். இல்லைன்னா திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உன்னை போல ஒரு பிச்சைக்கார வீட்டை பெண் எடுத்திருக்கணும். அங்க திருமணம் செய்திருக்கணும். அது உனக்கு தகுதி. இவருடைய மகள் எப்படி பெற்றவள்? இவருடைய மகளை கரம் தொட்டு இருக்கின்றாயே தகுமாறாது ஐயா. யாரோ உனக்கு வார்த்தையை கேட்டு தவறாக உரைக்கிறேன். சத்தியமாக உரைக்கிறது ஐயா, நான் தவறே செய்யவில்லை. உன் மகளை காப்பாற்றத்தான் முடிவெடுக்கிறேன். உன் மகள் மீது நான் ஆசைப்படவும் இல்லை, அவளை கரம்பிடித்து எடுக்கவும் இல்லை ஐயா. தவறு செய்யவில்லை எத்தனை முறை எடுத்துக்கொள்ளி என்னுடைய வார்த்தையை கேளாமல் நீதான் தவறு செய்தவன் என்று என் மீது மீன்படி சுமத்துகிறேன். நான் தவறு செய்தீனா இல்லையா என்று தெரிய வேண்டும் என்றால் உன் மகளை அழைத்து கேட்டு போறீங்க ஐயா. உண்மையை எனக்கு தெரியும். ஆனந்தி, வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சூட்டு விழா. அந்த விழாவிலே முதல் மாலை உடைய தாய்மாம போடக்கூடாது. மலர்வனம் சென்று மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து முதல் மலை போட வேண்டும் என்று மலர்வனம் சென்றாய். ஏகி அந்த மலர் வனத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னுடைய கற்பை சூறாட நினைத்தவன் இதோ இருக்கின்றானே. இவனை நன்றாக பார்த்து சொல்லுமா? இவனை பாரு. பார்வையே போயிடுதுப்பா, பார்வையே போயிடுதுப்பா. நந்தவனை சென்று மரங்களை பறித்து விட்டாங்க. குளத்தில் இறங்கிடலாம் என்று இறங்கும் போது யாரோ அதிகாய முனிவரா அந்த குளத்துல யாருமே இறங்கக்கூடாது. தவறு இறங்கிட்டோம்பா. அது ஆண்டவனுக்குரிய நீர், அதுல பூஜை செய்யக்கூடிய நீர் அசுத்தம் செய்து விட்டேன் என்று கூறி கண்கள் இருந்து இப்படி செய்தாயி. உன்னின் கண்கள் இரண்டு போக வேண்டும் சாபத்து கொடுத்துட்டாருப்பா அந்த அதிகாய முனிவர். ஆமா, அழுது சுவாமி நான் தெரியாம செய்து விட்டு எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டாயி. எனக்கு சாமி மோச்சனம் கொடுக்க சுவாமி என்று கேட்டி உடனே நீ யார் என்று கேட்டார். நான் விஜயபுரி நாடு விஜயவர்மனி மகள், என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று கூறினேன். அடி பாவி, அந்த மாமனின் மகளாடி நல்லவன் ஆயிற்று. அவருடைய மகிமை தெரியாம உன்னை நான் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கி விட்டேன், சாபத்தை கொடுத்து விட்டேன். நான் என்ன செய்வேன் என்று கூறி உனக்காக இல்லாவிட்டாலும் உன் தந்தைக்காக நான் சாமி மோச்சனம் தருவேன் என்று கூறினார். அப்பா என்ன கூறினார் தெரியுமா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த மலரானது மலர்ந்து அந்த அன்னை ஆதிசக்தியின் மடியிலே வந்து விழுமா. சரி, அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார். ஆனால் அந்த மலரை கொண்டு வருவது யாராக இருக்க தெரியும்? சத்திய காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். சத்திய காத்த உத்தமன், உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும். தன் தாரத்தை தவிர மற்றவர்களை தாயாக தங்கையை நினைத்தனாக இருக்க வேண்டும். உண்மையை பேசக்கூடிய அந்த உத்தமன் சென்றால் மட்டும்தான் அந்த மலை கொண்டு வர முடியும். அந்த மலர் உங்களுக்கு பலன் தரும் என்று கூறிவிட்டார். அப்பா அது யாரு? அமைச்சரே, அப்படிப்பட்ட உத்தமன்
நம்முடைய நாட்டில் யார் இருக்கிறார்கள்? ஏன் இல்ல ஏய், அடா பொட்டை. காஞ்சி புட்டுல கையை பிடிச்சிட்டு போட்டு உதவாங்க நடந்த 10,000 ஃபைன் கட்டி நாங்க கூப்பிட்டு வரோம். உத்தமனை ஓடுறாங்க தம்பிடா 2 பேரும் ஒரே பலூன் கொடுங்களா? பச்சை காத்த உத்தமன் தொட்டு தாலி கட்டி மனைவி தவிர மாற்றார் மனைவி பார்த்தால் பசுகா தட்டி நினைக்கக்கூடியவர், உண்மைக்கு புறம்பா இல்லாமல் நடக்கக்கூடியவர். அப்படி இருக்க பொழுது நான் போனாக்கா அந்த மலரை கையோடு கொண்டு வந்துருவேன். ஏய், போனா செத்துருவா. ஐயா, அவரே செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை கேளாமல் நீதான் தவறு செய்தவர் என்று என் மீது வீழ்படி சுமத்தி விட்டீர்கள். அந்த வீழ்படியை நான் போக்க வேண்டும் என்றால் உன் மகளின் கற்பதை தெரிவதற்காக இப்போதே நான் சென்று அந்த பாரியதவரை நானே கொண்டு வருகிறேன். சின்ன பையன் எங்கடா போறப்பா? ஏழப்பட்டவன் பசிவாசி கிடையாது, அன்னை சக்தியை வணங்குவது அவ்வளவு எளிதானது கிடையாது. அந்த மலரை கொண்டு வர வேண்டும் என்றால் உன்னால முடியாது. ஏதோ தெரியாம தவறு செஞ்சிட்டவன்னா என்ன மன்னிச்சு சொல்லு, விட்டுறா, நான் போய் எத்தனை விடு. போட்டோம் போ. ஏன்னா அவன் ஆம்பளையா இருப்பான். நாயாச்சா? ஐயா, என் உயிரை அதற்கு விட்டால் விடுவதை தவிர பாரியத வளரில்லாமல் இந்த நாட்டிலே பாகப்படுவதை பெறாது. நானே தாய்க்கு தலைவன், நானே சத்தியத்தை காத்த உத்தமன். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயார் ஒரு தங்கை நினைப்பது உண்மையானால் நான் சென்று அந்த பாரியதவனை நானே கொண்டு வருகிறேன். ஐயா, காலம் நினைக்கிறான் அவனை. இது முடிஞ்சு போச்சு. வெளியே போற சரி, நான் வாடா என் வீட்டு வரைக்கும் கூப்பிடுறான். அது மட்டும் கிடையாது, தேசிய மருந்து கூறு பார்த்து விட்டா ஆகையால் கோடாரி அவனை திரு வெட்டா விடுமா விடாது. அடியே போற விளக்கு காலத்துல பாம்பே கடிக்காத போவாது. மறுத்தாவங்க அதை சரி. ஒரு தூசியாய் போச்சு, மாடு போட்டோம். சரி, சத்தால பரவாயில்ல. ஆனா நமக்கு தேவை என்ன? மகளுக்கு செத்து போட்டோம். மலர் நம்முடைய கைக்கு வரணும். சரி, அப்படி என்றால் இப்போதே புறப்பாடு அந்த பாரியத மகளோடு வரவேன். இப்போதே ஆச்சரி அந்த பாரியதவனை உன் மகளின் கண்பார்வை தெரிவதற்காக நானே கொண்டு வருகிறேன். ஆனால் ஒன்று, நான் சென்று வருவதை எனக்கு என்று சொந்தமணி சொல்வதற்கு தங்கை ஒருவர் தான். தங்கைக்கு சொந்தமணி சொல்வதற்கு நான் ஒருவன் தான். ஆகிறான் நான் சென்று வருவதை என் தங்கைக்கு யாரையா அவனை பட்டாளாட்டி முடிச்சு ஓட்டுருவான். கேள்வியை கொடுத்தா கூட மாட்டேங்குது. எங்க கூடமா அந்த மலரை கொண்டு வருவதை உடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கின்றேன், பாதுகாப்பு போதுமா? ஐயா, நாட்டிலேயே யார் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன நாட்டையே காக்கக்கூடிய கொற்றவ நீங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் தங்கை இடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் சென்று அந்த பாரியத மலை கொண்டு வருகிறேன். நான் சென்று வருவதை என் தங்கைக்கு நீங்கள் தான் ஐயா பாதுகாப்பு. நான் இருக்கின்றேன், பாதுகாப்பு. இப்போதே புறப்படி கொண்டு வர பாரியத மலை நான் புறப்பட்டு வருகிறேன். சகிதா, சகிதா, யார் கூட நான் கருத்தும் யார் உண்ணும் உணவிலே மண்ணை கலந்து எதற்காக நம்முடைய வாழ்வை இறுதியாக முடியாமா? அந்த ஆண்டு சதிபதியாக சதிபதியாக ஒரு கோடியில் மலர்கள் பிறந்ததம்மா
பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா செய்யாத குற்றத்திற்காக அந்த நீர்ப்படியை போக்க வேண்டும் என்றால் இப்போது நான் சென்று பாதுகாப்பு நான் சென்று வருவரை அண்ணா அரண்மனையை மண்டல உரைக்கு வார்த்தையை கேட்டு நல்ல அப்படியே அகிட்டு வந்தா ஒரு மகிழ்ந்தாய் நானே ஒரு மயிர்கடலாய் நாளிருப்பேன் கொள்ளாத காலோ என்னை வாட்டுது ஒரு மகிழ்ந்தாய் நானே கொள்ளாத காலம் அங்கே பூனாக தோண்டி நம்மை தீண்டுது அண்ணன் எங்கள் உள்ளம் பாடுதம்மா கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா எந்த நின் வாழ்க்கையில் சோகம் தினம் நான் படித்தேன் புதுராய் அண்ணன் எங்கள் உள்ளம் பாடுதம்மா கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா மணவரைக்கான நான் வந்தபோது மங்களமேளோ முழங்கவில்லை அங்கே மாவிளை தோரணம் ஆடவில்லை